السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، إن الدين عند الله الإسلام. وقال تعالى: يؤمنون بالله واليوم الآخر ويقيمون الصلاة ويسارعون في الخيرات أولئك من الصالحين. அல்லாஹ்வின் அடியார்களே, ஆலிம் பெருமக்களே, எல்லரி ஜமாத்துடைய முக்கியஸ்தர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முபல்லிகா சனது பெறுகின்ற முபல்லிகாக்களே, நல்ல ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கிறது. தீனுடைய விளக்கங்களை கேட்பதற்கு வாரங்கள் தோறும் இமாம்கள் ஜும்மாவுடைய பயான் செய்தாலும் அதை முழுமையாக கேட்பவர்கள் விரல் விட்டு எண்ணிவிடலாம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் தான் எப்படியோ ஒன்று கூடி உஸ்தாதுகள், ஆலிம்கள் பேசுகின்ற பேச்சுக்களை எல்லாம் காது தாழ்த்தி கேட்கிறோம். நம்முடைய ஃபசீஹுல் பயான் அவர்கள் நம்மிடம் இருக்கின்ற குறைகளை எல்லாம் விவரமாக புட்டு வைக்கின்றார்கள். நீங்கள் கூட நினைக்கலாம், ஹதரத் அவர்களுக்கு இந்த அளவுக்கு விரிவாக எங்களிடம் இருக்கின்ற குறைகள் எப்படி தெரிகிறது? வாலிபர்களிடத்திலே என்ன குறை இருக்கிறது? கல்லூரிக்கு போகின்ற மாணவிகளிடத்திலே என்ன குறை இருக்கிறது? குடும்பத்திலே வீட்டிலே உட்கார்ந்து பேசுகின்ற பெண்களிடத்திலே என்ன குறை இருக்கிறது என்றெல்லாம் அடுக்கடுக்காக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதை சொல்லும்போது நமக்கு கவலை வர வேண்டுமே தவிர அதை கேட்டுவிட்டு ஏதோ பொழுது போகிறது, டைம் பாஸ் ஆகிறது, நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது ஹதரத்துடைய பேச்சு என்ற நிலை இருந்துவிடக்கூடாது. நீங்கள் யார் என்று கேட்டால் நாமெல்லாம் சொல்வோம் தைரியமாக, நான் முஸ்லிம் என்று. உன்னுடைய மார்க்கம் என்னவென்று கேட்டால் இஸ்லாம் என்று சொல்லுவோம். யாரும் மாற்றியே சொல்ல மாட்டார்கள். இஸ்லாம் என்றால் என்ன? சில விஷயங்களை கொள்கை ரீதியில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எதை நம்பியிருக்கிறோமோ அதன் பிரகாரம் செயலில் கொண்டு வர வேண்டும். நம்பிக்கை சார்ந்த விஷயங்களும் இருக்கின்றன,
செயல் சார்ந்த விஷயங்களும் இருக்கின்றன. அல்லாஹ் ஏக ஒருவன், அல்லாஹுக்கு இணை இல்லை, அல்லாஹுக்கு கூட்டு இல்லை. இந்த உலகத்தையே அல்லாஹ் தான் படைத்தான். மனிதர்களாகிய நம்மையும் அல்லாஹ் படைத்தான். இந்த உலகில் இருக்கின்ற அத்தனையையும் அல்லாஹ் படைத்தான். எதுவும் தானாக உண்டாகவில்லை. நம்முடைய பார்வையில் சில விஷயங்கள் தெரியும், அது தானாக வளர்ந்தது, தானாக உண்டானது என்று. இல்லை, அல்லாஹ்வுடைய சக்தி, ஆற்றல் அதை உண்டாக்கி இருக்கிறது. இயற்கை என்பது இஸ்லாத்தில் இல்லை. மனிதர்களுடைய உழைப்பு இல்லாமல், மனிதர்களுடைய முயற்சி இல்லாமல் எதுவெல்லாம் உண்டாகிறதோ அதையெல்லாம் இயற்கை என்று சொல்லிவிடுவோம். மனிதர்கள் உண்டாக்கினால் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லுவோம். ஆனால் மனிதர்கள் முயற்சி செய்யவில்லை என்றாலும் கூட அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டு உலகில் எல்லாம் உண்டாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தால் இஸ்லாம் எதையும் இயற்கையாக ஏற்றுக்கொள்ளாது. வேண்டுமானால் மனிதர்களுடைய முயற்சி இல்லாத இயற்கை என்று அர்த்தத்தில் வேண்டுமானால் சொல்லலாமே தவிர, இது உண்டானதற்கும் அல்லாஹ்வுக்கும் தொடர்பு இல்லை என்ற அர்த்தத்தில் இயற்கை என்று சொல்லக்கூடாது. எனவே உலகம் முழுவதும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. நாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள், அல்லாஹ்வுடைய அடியார்கள். சிலருக்கு அல்லாஹ் தன்னை ஏற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பை தந்திருக்கிறான். அதில் நாம் எல்லாம் இருக்கிறோம். சிலருக்கு அல்லாஹ் அவனை ஏற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பை தரவில்லை. அதனால் அவர்கள் வேறு மாதிரி இருக்கிறார்கள். எனவே நான் மூமினாக இருக்கிறேன், முஸ்லிமாக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய பேருதவி. எப்போது நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டோமோ, முஹம்மது ரசூலுல்லாஹ் தானாக வந்துவிட வேண்டும். வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நான் கீழ்ப்பணிய மாட்டேன். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்னவோ அதை செயல்படுத்துவேன். அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதில் இருந்து நான் தூரமாகி விடுவேன். நான் எப்படி செயல்பட வேண்டும் என்று தன்னுடைய இறுதி தூதராக முஹம்மது ரசூலுல்லாஹை அனுப்பியிருக்கிறான். அவர்கள்தான் செயல்படுத்தி காண்பித்திருக்கிறார்கள். எனவே என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றெல்லாம் ஈமான் கொண்டு விட்டு, கேட்டால் முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமியர்களாக வாழ்கிறோமா, முஸ்லிம்களாக வாழ்கிறோமா? அவரவர்களும் தன்னுடைய மனதிலே கை வைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் 5 நேரம் யா அல்லாஹ் உன்னை நான் தொழுவேன் என்று அல்லாஹ் இடத்திலே உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். தொழுகின்றோமா? ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பேன் என்று அல்லாஹ் இடத்திலே உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். எத்தனை பேர் நோன்பு நோக்கிறார்கள் முஸ்லிம்களில்? நிறைய காசுகளும் பணங்களும் எனக்கு நீ கொடுத்தால் கணக்கு பார்த்து அதை 40ஆல் வகுத்து 39 பாகங்களை நான் வைத்துக்கொண்டு ஒரே ஒரு பாகத்தை
நீ கொடுக்க சொன்ன ஏழைகளுக்கு கொடுத்து விடுவேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். இப்படியா சொல்லிக்கொண்டே போகலாம். தொழுவதில்லை, நோன்பு நோற்பதில்லை, ஹஜ்ஜு செய்வதில்லை, ஜகாத் கொடுப்பதில்லை, கேட்டால் மட்டும் முஸ்லிம், இஸ்லாம், மோமின் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் கொடுத்த அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்க வேண்டாமா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அல்லாஹ் தடுத்ததிலிருந்து நம்மை தடுத்துக் கொள்ள வேண்டாமா? அன்பானவர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நம்முடைய பிள்ளைகள் நாம் தீனுடைய கல்வியை கற்பதற்காக ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ மக்தபு மதரசாக்களுக்கும் நடுநிலை மதரசாக்களுக்கும் அனுப்பி கல்வி கற்க வைக்கின்றோம். இந்த தீனுடைய இல்மின் காரணமாக அவர்களிடத்திலே ஒழுக்கம் ஏற்படுகிறது, அதப் ஏற்படுகிறது, ஹயா வெட்கம் ஏற்படுகிறது. இல்லை என்றால் வெட்கம் கெட்டவர்களாக தெரிவார்கள், தைரியமாக குற்றங்கள் செய்வார்கள். அல்லாஹுவை அறிகின்ற இல்மு தான் தீனுடைய இல்மு. அல்லாஹுடைய பண்புகளை அறிய வேண்டும், அல்லாஹுடைய ஆற்றல்களை அறிய வேண்டும். ஈமான் என்பது அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான தொடர்பை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எப்போது அல்லாஹ்வை தெரிந்து கொள்கிறோமோ அப்போது தான் நாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள். பெற்றோரை பிள்ளைகள் தெரிந்து கொள்கிறார்கள், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் தொடர்பு ஏற்படுகிறது. அத்தா யார் என்றே தெரியவில்லை, அம்மா யார் என்றே தெரியவில்லை. எப்படி பாசம் ஏற்படும், பிணைப்பு ஏற்படும், அன்பு ஏற்படும். எனவே அல்லாஹுவை ஈமான் கொண்டேன், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டேன் என்று வெறுமனே சொல்லிக் கொண்டு இருப்பதா அல்லாஹ்வின் மீது அன்பு ஏற்படுமா? அல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். மோமின்களுடைய பண்பாக அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவை அதிகம் அதிகம் நேசிப்பார்கள் என்று. எத்தனையோ பேரை நேசிப்போம், நேசிக்கலாம். ஆனால் தந்தையா அல்லாஹுவா, தாயா அல்லாஹுவா, மனைவியா அல்லாஹுவா, புருஷனா அல்லாஹுவா, பிள்ளையா அல்லாஹுவா என்ற அந்த நேசம் மோதும் போது அல்லாஹ் என்று வர வேண்டும். அல்லாஹுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இதுதான் ஈமானுடைய பண்பு. இந்த அல்லாஹ்வின் மீது அன்பு எப்போது ஏற்படும்? அல்லாஹ்வை அறிய அறிய, அல்லாஹ்வை தெரிய தெரிய, அல்லாஹ்வுடைய ஆற்றலை புரிய புரிய. நாம் யாரையெல்லாம் நேசிக்கிறோமோ அவர்களை பற்றிய அறிவு நம்மிடம் இருக்கிறது என்பதனால்தான். என்னை நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்றால், என் மீது உங்களுக்கு அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது என்றால், என்னை பற்றி ஏதோ நீங்கள் சில விஷயங்களை தெரிந்திருக்கின்றீர்கள். எத்தனையோ ஆலிம்கள் இருப்பார்கள், எத்தனையோ உஸ்தாதுகள் இருப்பார்கள். ஆனால் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது என்றால் அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது, எந்த இணைப்பும் இருக்காது. எனவே தீனுல் இஸ்லாம் அல்லாஹுவை நேசிக்க சொல்கிறது, அல்லாஹுடைய தூதரை நேசிக்க சொல்கிறது, அல்லாஹுவை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற ஆலிம்களை நேசிக்க சொல்கிறது. நேரடியாக அல்லாஹ்விடத்திலே போய் சேர்ந்து விட முடியாது. ஆலிம்களின் மூலமாக, சஹாபாக்களின் மூலமாக, ரசூலுல்லாஹின் மூலமாக அல்லாஹுவை தெரிந்து கொள்ள இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். இஸ்லாம் என்றால் அல்லாஹுக்கு கீழ்ப்பணிவது, ரசூலுல்லாஹுக்கு கீழ்ப்பணிவது, அல்லாஹ் ஆகமாக்கியதையும் ரசூலுல்லாஹ் ஆகமாக்கியதையும் ஆகமாக்கிக் கொள்வது,
அல்லாஹ் ஹராமாக்கியதையும் ரசூலுல்லாஹ் ஹராமாக்கியதையும் ஹராமாக்கிக் கொள்வது தான் அன்பானவர்களே ஈமான், அல்லாஹின் மீது உண்டான அன்புக்கு அடையாளம். எனவே நாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகளை ஒரு காலத்திலே 20 ஆண்டுக்கு முன்பு 30 ஆண்டுக்கு முன்பு தாங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள், எல்லோருடைய ஜமாஅத் எப்படி இருந்தது. ஆனால் மதரசாக்கள் உண்டானதற்கு பின்பு இப்போது எப்படி மேம்பட்டிருக்கிறது, உயர்ந்ததாக இருக்கிறது. இஸ்லாத்தை பற்றி தெரிந்தவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதிகமாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் காரணம் மதரசாக்கள் தான். எனவே மதரசாவை செம்மைப்படுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும், மேம்படுத்த வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இந்த நேரத்திலே தொழுகையாளியாக ஆகிவிடுங்கள், நோன்பாளியாக ஆகிவிடுங்கள், செல்வந்தர்கள் ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுப்பவர்களாக ஆகிவிடுங்கள், ஹஜ்ஜை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள். அன்பானவர்களே, உங்களுடைய ஊருக்கு பக்கத்திலே லால்பேட்டை இருக்கிறது. அங்கே நிறைய ஹாஜிகள் இருக்கிறார்கள், இங்கேயும் நிறைய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு ஹாஜிகள் இருப்பதை போன்று எனக்கு தெரியவில்லை. எனவே போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் எல்லாரிலிருந்து எத்தனை ஹாஜிகள் இந்த ஆண்டு சென்றார்கள் என்கிற அந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆசை வர வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த வீட்டை பார்க்க, நபிமார்கள் எல்லாம் நடந்த அந்த தெருக்களை பார்க்க அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக என துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.